ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கைலாசகோணம் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் திருப்பதி ரோட்டில் இருக்குது. இது நாங்கள் ஊத்துக்கோட்டை வழியாக போனோம். ஊத்துக்கோட்டையில் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாப்புல, அவரை கூட்டிகிட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இது வந்து காரில் போனோம், காலங்காத்தாலே கிளம்பிட்டோம் காரில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு கீழே என்ட்ரி டிக்கெட் ஒரு 10 ரூபா கேட்டாங்க, அதை வேறு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஃபால்ஸோட ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 15 நிமிஷத்துலேயே ஃபால்ஸ் வந்துருச்சு. கீழே குளிக்கலான்னு பார்த்தோம், பட் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து அங்கே பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கிட்டே கேட்டோம், பக்கத்துலேயே ப்ரைவேட்டாக ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்ட்டு. அவர் வந்து பக்கத்தில் ஒரு வழியை காமிச்சு, இந்த வழியாக நீங்கள் போனீங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னாரு. ப்ரைவேட்டாக இருக்கும்னாங்க. சரின்ட்டு நாங்களும் ட்ரெக் பண்ணி ஒரு 1/2 hour அங்கே போயிட்டு மேலே போயிட்டு குளிக்க ஆரம்பித்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5.5 feet இருந்துச்சு. நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி, ஒரு க்ரீனாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. குளித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி தந்தூரி செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபால்ஸுக்கு வந்த மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா பிரியாணியும் தந்தூரி செஞ்சு ஃபால்ஸ் அந்த தண்ணியில் சாப்பிட்ணுன்ட்டு தான். ஸோ நாங்கள் வந்து எங்களோட இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பிச்சாட்டூருன்ற ஒரு ஊர்லேயே பிரியாணிக்கு தேவையான பொருள், மசாலா எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்குமே ஒரு வேலையாக பிரித்து கொடுத்துட்டு, ஒருத்தவங்க வெங்காயம் வெட்டுறது, ஒருத்தவங்க வதக்கிறது. ஸோ இந்த மாதிரி பசங்க எல்லாருமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க பிரியாணி செய்ய. அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் நாங்கள் தண்ணி அதெல்லாம் ஏதாவது தேவைப்பட்டால் கூட பக்கத்தில் அந்த ஓடும்ல, அதிலே மொண்டு ஸோ அதிலே ஊற்றி பிரியாணி செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. அதுவும் பசங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா குக் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு வழியாக பிரியாணியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பித்தோம். இது வந்து எப்படி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், பிரியாணி மேக்கிங் வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வெட்டுறது அது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கம்மன்ட்டு பிரியாணியை போட்டு ஒரு வழி பண்ணிட்டோம். அப்புறம் கடைசியில் தம்லாம் போட்டு இறக்குனதுக்கப்புறம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் தம்மை எடுக்க போகிறோம். பாருங்கள், தம்லாம் போட்டு ஊற்றி இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ண முடியாது. கறிலாம் போட்டு கடைசியில் அது பார்த்தா பிரியாணி மாதிரி தாங்க இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் டேஸ்ட்லாமும் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. உண்மையிலே இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா அதை கலரி விட்டு அங்கேயே ஃபால்ஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்து நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தந்தூரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சுருந்தாங்க பசங்க. நல்லா மேரினேட்லாம் பண்ணி சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு ஒரு கம்பி கிரில்லு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த கிரில்லை சுருவி அதுக்கப்புறம் நெருப்பு அங்கேயே பற்ற வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் அதில் போட்டு நல்லா கிரில்லு அந்த மாதிரி அப்படியே திருப்பி போட்டு செஞ்சு அப்புறம் அதுவும் கடைசியில் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதுவும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுதான் எங்களோட ட்ரிப்போட ஃபுல் ஐட்னரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.